குருவே துணை. அன்பார்ந்த ஐயன்னார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, மாசி மாத ராசி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்கள் என்றால் தாய் மனம் படைத்தவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள். அது மாதிரி தாய் மனம் படைத்து மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தான் வருந்தக்கூடியவர்கள், வருந்தி கண்ணீர் விடக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாசி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான், சூரியன் பகவான், புதன் பகவான் இருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றார். 11ஆம் இடத்தில் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரத்தோடு இருக்கின்றார். இந்த நிலையில் இப்போது உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்று முடிவுறும் காலத்தில் இருக்குது. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நல்ல 12 மணி வெயிலில் போகிறாரு, 1 மணி வெயிலில் போகிறாரு, அப்படி 4 மணி 5 மணி 5:30 மணிக்கு அவர் நடக்கும்போது எப்படி இருக்கும் வெயில் நாளில்? அப்போது ஒரே மனசு குழு குழுன்னு இருக்கும் இல்லைங்களா? இந்த இரவும் பகலும் சேருகின்ற இந்த அந்தி பொழுது, மாலை பொழுதில் ஒரு விதமான புது காற்று அடிக்கும், புத்துணர்வு. அந்த மாதிரி புத்துணர்வை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடகராசி அன்பர்கள் இருக்கின்றீர்கள். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதமான காற்று, இதமான மனநிலை கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு இந்த அஷ்டம சனி முடிய இருக்கிறது. இன்னும் அது இந்த மாசி மாதம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் 15 நாள் தான். அஷ்டம சனி என்பது மிகவும் கொஞ்சம் கடுமையாக உங்களை தாக்கி இருக்கலாம். இப்போது அந்த அஷ்டம சனி உங்களுக்கு விலக இருக்கிறது இந்த மாசி மாதத்தில். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி விலகுவதாலும் மாசி மாதம் தொடங்குவதாலும் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்க இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் நல்ல முறையில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும், பொருளாதார நிலை உயரும், கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அன்பு உண்டாகும், பிள்ளைகள் தன்னுடைய செயல்பாட்டில் மாற்றம் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்த பிள்ளைங்க இனிமேல் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அவங்க நல்ல முறையில் அவங்களுடைய கல்வி தரம் நல்ல மாதிரி உயரும். கல்வியில் நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுப்பாங்க உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு விட்டு வருவீர்கள். உள்ளூரில் உள்ள கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள். உறவினர்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள். இதுவரை கருத்து வேற்றுமையாக இருந்த சகோதர சகோதரிகள் உங்களை நாடி வருவார்கள். இதனால் உங்களுக்கு உள்ளம் மகிழும். உறவினர் வருகையால் உள்ளம் மகிழப் போகிறது கடகராசி அன்பர்களுக்கு. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். கடகராசி இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள், திருமணம்லாம் பேசி முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம், நல்ல வாய்ப்புகள்லாம் முடியும் இந்த மாசி மாதத்தில். இந்த மாசி மாதத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு குடி போவதற்கு, அப்புறம் திருமணம் ஏற்பாடெலாம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மேலும் சில நல்ல சுப செயல்கள் நடப்பதால் கடகராசி அன்பர்கள் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதால் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மேலும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த உங்கள் வங்கி கடன் கிடைக்கும். இதனால் நீங்கள் இந்த மாசி மாதத்தில் புதிய வீடு வாங்குதல், புதிய வாகனங்கள் வாங்குதல், புதிய வீடு கட்டுதல், புதிய மனை வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா இருக்கும்.
பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறதால வீடு மனை வாகனங்கள்லாம் நிறைய வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெலாம் இருக்கும். இப்படி கடகராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட சுப நல்ல பலன்கள் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கப் போகிறது. எனவே நீங்கள் வர்ற மாசி மாதத்தில் கடகராசி அன்பர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கூறி, கடகராசி அன்பர்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் யதார்த்த ஜோதிடர் ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ, புதுவை.